வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த சிலைய காணோம் அப்படின்ட்டு எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மூர்த்தி கிட்ட சிலை இருக்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா மயில் இருக்காருல்ல, அவரை மாறுவேஷம் போட்டுக்கிட்டு நேரா அந்த மூர்த்தியோட கடைக்கு அனுப்புறாங்க. மூர்த்தியோட கடைக்கு நம்ம மயில் போனதோட மூர்த்தி கேக்குறாரு, உங்களுக்கு யாரு வேணும் அப்படின்னு. அப்ப மயில் சொல்றாரு, இது மாதிரி இங்க ஒரு அம்மன் சிலை கிடைக்குமா அப்படின்னு தேடி வந்திருக்கேன். எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியா, சரி என்கிட்ட ஒரு சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, மயிலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த மூர்த்திக்கு இவர் மேல சந்தேகம். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மயிலை போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்துட்டு நேரா ரூமுக்கு போயிட்டு அந்த முத்து சிவனாண்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மயிலோட போட்டோ அனுப்புறாங்க. அனுப்பி, இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த முத்து போட்டோவை பார்த்துட்டு, இது அந்த மயில் இல்ல, இது மாதிரி டிரைவர் பயலோட சுத்திக்கிட்டு இருப்பானே அவன் தான் இவன். சிலை உன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாறுவேஷம் போட்டுக்கிட்டு சிலையை மீட்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பு. இதை கேட்டதும் அவரும் சரி நான் பார்த்துக்கிறேன், என்னையவே ஏமாத்த வந்திருக்கானுங்களா அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, சிலை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த சிலைக்கு இப்ப ரொம்பவே டிமாண்ட் ஆகிருச்சு. அந்த சிலையெல்லாம் இப்ப கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்த வழியை பார்த்துட்டு போங்க. இதை கேட்டதும் மயில் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு. அப்ப மயில் சொல்றாரு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த சிலை வேணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லை சார், இங்க எந்த சிலையும் இல்லை அப்படின்னு சொன்னதோட மயில் ரொம்ப ஷாக் ஆகி வெளியில வராரு. அப்ப ஹீரோ நேரா மயிலை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, மயில் சொல்றாரு, இங்க எந்தவித சிலையும் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப கண்டிப்பா நம்ம தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சிலை நம்ம கையில கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் அப்படி சொல்லிட்டான். இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அப்போ அந்த முத்துவேல் சிவனாண்டி இவனுக்கு பயங்கர பாதுகாப்பா இருக்காங்க. நம்ம கையில அந்த சிலை கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு. அப்ப மயில் சொல்றாரு, சகல, இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையா இருக்கிறதுல எந்தவித நியாயமும் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய நிறைவேற்ற ஆரம்பிக்க போறாங்களே, இப்ப என்ன பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, பொறுமையா இருங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. சரவணன் அந்த இடத்துக்கு வந்ததும் ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி மாறுவேஷம் போட்டு உள்ளார அனுப்புனேன். அப்போ கூட அவன் சிலை இருக்கிறத சொல்லலை. இதுக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமான சதி நடந்துகிட்டு இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதுக்கு சரவணன் சொல்றாரு, ஆமா, இது மாதிரி அந்த சிலை மறுபடி கிடைக்கல அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகம் நடக்காது. அதோட உன் அத்தை மேலதான் பழி விழுந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்க அத்தையை அப்படியே அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனுங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து எப்படி கார்த்தி நீ மீண்டு வர போற? அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த சிலையை கண்டுபிடிச்சிட்டா இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மூர்த்தியை காமிக்கிறாங்க. மூர்த்தி என்ன பண்றாருன்னா, டக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புறாரு. இத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. இவன் எங்க போறான் அப்படின்ட்டு. அப்போ அவர் இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு நேரா அவர்கிட்ட அந்த சிலையை கொடுக்குறாங்க. கொடுத்து, இங்க பாருங்க, இதை உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பணும், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. அதுக்கு அவர் கேட்குறாரு, சார் என்ன சார் இமிடியேட்டாக அனுப்ப சொல்றீங்க? ஏன் சார் ஏதாவது பிரச்சனை இருக்கா இதுக்கு பின்னாடி? அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சொல்ற அட்ரஸ்க்கு மட்டும் அனுப்புங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் இந்த சிலையை பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, பக்கத்தூர்ல வேற ஏதோ சிலையை காணோம் அப்படின்னு நான் தகவல் கேள்விப்பட்டேன், எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அந்த மூர்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நான் தரேன். தயவு செஞ்சு இதை பெரிய பிரச்சனை ஆக்காம இந்த காசை வாங்கிக்கிட்டு இதை எப்படியாவது அனுப்புங்க. உடனே அவரும் சரி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக நான் அனுப்புறேன், ஆனா எனக்கும் கொஞ்சம் பணம் வேணும்ல. உடனே மூர்த்தி அவர்கிட்ட 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து,
இது உடனே அனுப்புங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி சரி இப்போ நான் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில வராரு. வெளியில வந்த பிறகுதான் அவருக்கு நிம்மதியா இருக்கு. அப்பாடா, எப்படியோ இந்த சிலைய நம்ம கையை விட்டு வேற இடத்துக்கு அனுப்பியாச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு மூர்த்தி அங்கேருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு அவரோட இடத்துக்கு போறாரு. அப்ப ஹீரோவும் மயிலும் ஃபாலோ பண்ணி வந்ததுனால நேரா அந்த ஷாப்புக்கு போறாங்க. அங்க போயிட்டு இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூர்த்தி அப்படிங்கிறவரு ஏதோ வெளிநாட்டுக்கு பார்சல் அனுப்புனாருல்ல, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார், அடுத்தவங்களோட அந்த பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாது. அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா அது அவங்களோட பர்சனல் விஷயம். நீங்க யாரு சார் இதுல தலையிடுறதுக்கு? தேவையில்லாம நீங்க இது மாதிரி பண்றீங்க. நான் மூர்த்தி சாருக்கு உடனே ஃபோன் பண்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அவன் சிலைய வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக உன்கிட்ட தான் அந்த சிலையை கொண்டாந்து கொடுத்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் நாங்கள் பொறுமையாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ பொறுமையாக பதில் சொல்லிட்டேன்னா நல்லது. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஆகா, இது பக்கத்து ஒரு அம்மன் சிலை தான் போலயே, நம்மளை பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டானே. சரி, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பார்ப்போம் அப்படின்னு அவர்கிட்ட, இங்கே பாருங்க தம்பி, அப்படி எந்த சிலையும் இங்கே வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. யாரோ உங்ககிட்ட தேவையில்லாமல் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள்லாம் இந்த மாதிரி தப்பான முறையில் சிலையெல்லாம் அனுப்புகிற வேலையெல்லாம் வச்சுக்கல. ஸோ நீங்கள் வந்துட்டு என் வேலையை வந்து தடுக்காமல் ஏன் நேரத்தை செலவு பண்ணாமல் இந்த இடத்த விட்டு நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ மயில சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ பண்ணுற வேலை எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? உன் கம்பெனியில் என்னெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சிலை எந்த டப்பாக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீ காமிக்கணும். இல்லைன்னா நீ பெரிய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, என்ன சார், என் கடைக்கு வந்து என்னையவே மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ மயில் சொல்கிறாரு, இங்கே பாரு, நாங்கள் யாருன்னு தெரியாமல் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ உனக்கு நாங்கள் யாருன்னு காமிக்கணும், அதானே? அப்போ அவர் கேட்குறாரு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் நடந்துக்க முடியாது. நீங்கள் பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து என்னோட பார்சலை எல்லாம் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா? உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பிரித்து பாட்டு தூக்கி வீசிட்டு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணுறது யாரு? உங்களுக்கு ஒரு வேலை இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் சொல்கிற நேரத்துக்கெல்லாம் நாங்கள் பிரித்து காமிக்கணும் அப்படின்னு துளி அளவு கூட அவசியம் கிடையாது. இந்த இடத்த விட்டு இப்ப நீங்க போக போறீங்களா, இல்ல நாங்க அதிகாரிங்களை கூப்பிடவா அப்படின்னு அவரு கேக்குறாரு. அப்பதான் மயிலு சொல்றாரு, நீ அதிகாரியை கூப்பிடுறியா இல்ல நான் அதிகாரியை கூப்பிடுறேனா இப்படின்னு பாக்கலாமா அப்படின்னு நம்ம மயில வந்துட்டு நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ சரவணன் ஃபோன் அட்டன் பண்ண அப்ப மயிலு சொல்றாரு, சார், இது மாதிரி அந்த சிலை எங்க இருக்கு அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நேரா நாங்க சொல்ற இடத்துக்கு வாங்க. இது கேட்டதும் அவரும் சரி, நாங்க உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. நேரா அந்த ஆபீஸ்க்கு வராங்க. அங்க வந்ததும் அதிகாரிகளை பார்த்ததோட இந்த ஆபீஸ்ல உள்ளவங்க ஷாக் ஆகுறாங்க. மயிலு சொல்றாரு, இப்ப யாரு வந்துட்டு உண்மையை சொல்ல போறா அப்படிங்கிறத பாத்திரலாமா? அப்போ அந்த ஆளு சொல்றாரு, சார் சார், ஏன் சார் இப்படி பிரச்சனையை பெருசாக்குறீங்க? உங்களுக்கு வேண்டியது அந்த சிலை தானே சார், அது எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் சார், நான் காமிக்கிறேன். அப்ப மயிலு சொல்றாரு, ஓ, இப்பதான் வந்துட்டு உனக்கு பயம் வந்திருக்கா? இதுக்கு பின்னாடி உனக்கு பயமே இல்ல, சுலபமா வந்துட்டு எங்களை ஏமாத்தி இந்த இடத்த விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சியா? இங்க பாரு, என் சகல யாருன்னு உனக்கு தெரியல, அதனாலதான் நீ வந்துட்டு இவ்வளவு தைரியமா பேசுற. சகல, இவனுங்களுக்கு நம்ம யாரு அப்படிங்கறத நிரூபிச்சாதான் இவனுங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும் சகல. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி, இங்க உள்ள பாக்ஸ் எல்லாத்தையும் பிரிங்க அப்படின்னு சொல்ல சரவணன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ஆபீஸ்ல உள்ளவரை பார்த்து, இங்க வந்துட்டு தவறான முறையில ஏதோ சிலையெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், இதான் உங்களோட வேலையா? இன்னும் இல்லீங்களா? என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஆபீஸ் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமா? இது கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. சார் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார், இந்த மாதிரி மறுபடியும் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் சார், எனக்கு இருக்கிற ஒரே பொழப்பு இது மட்டும் தான் சார், இந்த பொழப்புல கை வச்சிடாதீங்க சார், தயவு செஞ்சு சார் அப்படின்னு சொன்னதோட அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க எதுவும் பண்ண வேணாம், அந்த அம்மன் சிலை எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா போதும். உடனே அவர் சொல்றாரு, சார் சார், அம்மன் சிலை அதுவும் அந்த பாக்ஸ்ல தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோ போயிட்டு அந்த பாக்ஸ பிரிக்க சொல்ல அவரு போயிட்டு அந்த பாக்ஸ பிரிக்கிறாங்க. இந்த பாக்ஸ பிரிச்சு பார்த்தா உள்ளார வந்துட்டு அம்மன் சிலை இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு அப்பது நிம்மதியாகுது. மயிலு சொல்றாரு, சகல, நம்ம கோவில்ல எடுத்த அதே அம்மன் சிலை தான் சகல. அப்ப ஹீரோ அந்த அம்மன் சிலைய வெளியில எடுக்கிறாரு. வெளியில எடுத்துட்டு நேரா அந்த ஆளை பார்த்து, இது மாதிரி எத்தனை சிலையை அனுப்பியிருக்கீங்க, இதெல்லாம் வந்துட்டு சரியானதா?
இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரு சொல்றாரு, சார் சார், பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் எந்த காலத்திலயும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சரி சரி, உனக்கு எவ்வளவு செலவானுச்சோ அதெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலு ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்போ சரவணன் சொல்றாரு, இந்த கம்பெனி மேல எந்தவித ஆக்ஷனும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றியா கார்த்தி? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டான், இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு பண்ணா வேணா அவனை பிடிச்சு உள்ள போட்டுக்கிடுங்க. இது கேட்டதும் சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, சரி அந்த மூர்த்தியையும் பிடிச்சிடலாமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அவனையும் பிடிக்கணும் தான், அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் பிடிக்கணும். இது கேட்டதும் சரவணனும் சரி அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இந்த சிலையை கண்டுபிடிச்சாச்சு, நான் இம்மிடியட்டா நேரா கோவிலுக்கு எடுத்துட்டு போகணும். இது கேட்டதும் சரவணனும் சரி நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த சிலையை கொண்டுகிட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த ஆபீஸ்ல உள்ளவரு நேரா முத்துக்கு போன் பண்றாங்க. முத்து போன் அட்டன் பண்ணி, சொல்லியா, என்ன வேணும்? அப்ப அவர் சொல்றாரு, யோ, அந்த மூர்த்தி சிலையை கொண்டாந்து கொடுத்தான், சரின்னு நானும் வெளிநாட்டுக்கு அனுப்பி நல்ல பெரிய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு பேராசைப்பட்டேன். கடைசியில என் கையில உள்ள காசு போனதுதான் மிச்சம். அவன் பாட்டுக்கும் ஏதோ பெரிய ஆளுகிட்ட என்னை கோத்து விட்டுட்டான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அதிகாரிங்க எல்லாருமே என் ஆபீஸ்க்கு வந்து என்னை பதட்டப்பட வச்சுட்டாங்க. எதையுமே என்னால தொடவே முடியல தெரியுமா? என் ஆபீஸே இழுத்து மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுனாங்க. கையில காலில் விழுந்து இப்ப என் ஆபீஸ காப்பாத்தி வச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையா என்னை மாட்டி விட பார்த்த? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த மாதிரி வேற ஏதாவது என்ன பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படின்னு இனிமே ஒரு செகண்ட் கூட யோசிக்காத. அந்த மூர்த்திய என் கம்பெனி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிரு அப்படின்னு சொல்ல, அப்போ முத்தி கேக்குறாரு, யோ என்னையா ஆச்சு? அப்ப அவர் சொல்றாரு, அந்த மூர்த்தி கொண்டாந்து சிலையை கொண்டாந்து கொடுத்தான், அந்த சிலையை எப்படியாவது நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். அப்ப டக்குன்னு ஒரு அதிகாரியோட 2 பேர் வந்தாங்க. அவன் பேரு கார்த்தின்னு நினைக்கிறேன். அவன் பாட்டுக்கு சிலை எங்க இருக்கே கொடு அப்படின்னு சொல்லி புடுங்கிட்டு போயிட்டான். அதுக்கு மேல ஏதாவது நான் பேசியிருந்தேன், என் கம்பெனிக்கே சீல் வச்சுட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் நான் ரோட்ல என் காசு கேட்டு பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். இது கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி சரி, இப்ப அந்த சிலை யாருக்கிட்ட இருக்கு? அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த சிலைய அவன் மீட்டு கொண்டுட்டு போயிட்டான். இது கேட்டதும் முத்துவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. முத்து நேரா சிவனாண்டிய பார்த்து, மாப்பிள்ள, அந்த சிலை இப்போ அவன் கைக்கு போயிட்டு. இது கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா, அந்த சிலை இப்போ அந்த மூர்த்தியோட கையில இல்ல, அந்த சிலை அவன் கைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சிலைய அந்த கோவிலுக்கு கொண்டுட்டு வர போறான். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு சிவனாண்டி. நம்ம என்ன பிளான் பண்ணோம், கடைசியில இப்படி ஆகிருச்சு, இப்ப என்ன பண்றது? அதுக்கு அவர் சொல்றாரு, நம்ம எந்த வகையில பிளான் பண்ணாலும் இவன் ஏதாவது ஒரு வகையில நம்ம திட்டத்தை முறியடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான காண்டுல இருக்காங்க. அப்பதான் அந்த முத்து சொல்றாரு, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல, நம்ம போயிட்டு ஊர் மக்கள் கிட்ட ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விடுவோம். மருமகனே அந்த சிலைய வச்சுக்கிட்டு இது மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்தை தடுக்கிறதுக்கு அத்தைக்கு உதவி பண்ணா அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவான், வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரச்சனையை உண்டாக்கி விடுறதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ அவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்க கொஞ்சம் கூட திறந்துற மாதிரியே இல்லையில, ஏதாவது ஒரு வகையில அத்தைய அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபட்டீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு, கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையா பேசுறாரு. அப்ப முத்துவும் சிவனாண்டியும் பயந்துகிட்டே நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த சிலையை கொண்டு போய் அங்க உள்ள பூசாரிங்க கிட்ட கொடுத்து, அம்மன் சிலையை கண்டுபிடிச்சாச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் ரொம்ப சந்தோஷமா, தம்பி அம்மன் சிலை காணாம போயிட்டு அப்படின்னு அங்க எல்லாருமே ரொம்ப வேதனையோட இருந்த. முக்கியமா பரமேஸ்வரி அம்மா சாப்பிடாம இருந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்கே ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. நல்ல வேளை நீங்க எப்படியோ இந்த அம்மன் சிலைய மீட்டு கொண்டுட்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நன்றி சொல்றாங்க. அம்மன் சிலை வந்ததுனால ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.